நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் ரோல் செய்ய போகிறோம். டீ கடை சுவையில் எப்படி ஒரு சுவையான ரோல் வீட்டில் செய்கிறன்றதை நான் உங்களுக்கு செய்து காட்டப்போம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்ப்போம். முதல் ரோலுக்குரிய கறிக்குரிய பொருட்கள் பாருங்க. கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். அடுத்தது 2 பெரிய வெங்காயம் 2, 4 செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன். 4 உருளைக்கிழங்கு 1 கிலோ எடுத்துருக்குறேன். வாங்க, இப்போ இதில் க்ளீன் பண்ணி கொண்டு வருவோம். ஓகே, இப்போ க்ளீன் பண்ணி முடியுது. உருளைக்கிழங்கு வெங்காயமும் க்ளீன் பண்ணியாச்சு. நாங்கள் இதையை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணுவோம். இப்போ இதெல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கொண்டு வருவோம் நல்ல சுத்தமான தண்ணியிலையா. ஓகே, எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த உருளைக்கிழங்க பீஸ் ஆக்குவோம். பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டினாலே காணும். ஏன்னா அவிய வைக்கத்தானே போகிறோம். 4 வந்துட்டு 4 வெட்டி விட சரி. சரி, ஓகே, எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு அவிய வைப்போம். தாச்சியில் போட்டுட்டோம் உருளைக்கிழங்க. இப்போ நாங்கள் அதை அவியறதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுவோம். பாருங்க, இந்த அளவில் விட்டால் காணும். ஆக கணக்க தண்ணி வேண்டாம். உருளைக்கிழங்கு இந்த மட்டத்துக்கு நின்றாலே காணும். தேவையான அளவு உப்பு போடுவோம். இப்போ எல்லாருக்கும் தெரியும் தானே உங்களோட அளவு உப்பு போடுறது. அது மாதிரி நான் இந்த அளவுக்கு ஏற்ற அளவு உப்பு எடுத்துருக்குறேன். உப்பையும் போட்டுட்டு இப்போ நாங்கள் அடுப்பில் அவிய வைப்போம். ஓகே, இப்போ நாங்கள் அடுப்பை பற்ற வைப்போம். பற்ற வச்சாச்சு. அடுப்பில் வைப்போம். நாங்கள் உருளைக்கிழங்கு அவிய வைப்போம். இப்போ பாருங்க, உருளைக்கிழங்கு அவிஞ்சு வந்துட்டுது. ஓரளவுக்கு தெரியும் எங்களுக்கு. என்னென்னு சொன்னால் இப்படி அமர்த்தி பார்க்கும்போது நசியுது. அதனுடைய இப்போ நாங்கள் இதுக்குள்ளே தூளை போடுவோம். கறித்தூள் போடுவோம். அளவுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். தூளையும் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் தூளாகவே அவிய வைப்போம். தூளையும் போட்டு இந்த தண்ணியில் தூளும் அவியட்டும். தண்ணியெல்லாம் வற்றி இங்கே பாருங்கள் இப்படி பிரண்டு வந்துட்டுது. இப்போ இதை இறக்கி எடுப்போம் ஒரு பாத்திரத்தில். இப்போ இந்த அவிக்க எடுத்த உருளைக்கிழங்க மசிப்போம். நல்லா மசிச்சு எடுப்போம். மசிச்சு எடுத்துட்டோம். வாங்க இந்த கறியை தாளினை போட்டு தயார்படுத்துவோம்.
கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம். அளவுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை விடுவோம். எண்ணெய் சூடாயிட்டுது. பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுவோம். இப்போ துண்டு துண்டா வெட்டி வச்சுட்டு செத்தலையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் போடுவோம். கருவேப்பிலையும் செத்தலும் பொரிஞ்சு வந்துட்டுது. இப்போ வெங்காயத்தை போடுவோம். வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த வெங்காயத்துக்கு ஒரு கொஞ்சம் அளவாக உப்பு போடுவோம். உருளைக்கிழங்குக்கும் உப்பு போட்டிருக்கிறோம். வெங்காயத்துக்கும் ஒரு கொஞ்சம் உப்பு போடுவோம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுது. நல்லா வதங்க தேவையில்லை. இந்த இவ்வளோ பருவம் காணும். இப்போ நாங்கள் மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்க போடுவோம். இப்போ கறி ரெடி ஆகிட்டுது பாருங்க. உருளைக்கிழங்கு ரோலுக்குரிய உருளைக்கிழங்கு கறி ரெடி. இப்படியே வேப்பிரட்டி எடுத்துட்டு நாங்கள் இதை இறக்கி எடுப்போம். இப்போ எடுத்துகிட்டு ரோலை என்ன செய்கிறேன்னு காட்டுறேன்னு வாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. இப்போ ரோலுக்குரிய மாவு எடுத்துட்டோம். 3/4 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன். 1 கிலோ உருளைக்கிழங்குல கறி வச்சுனா 3/4 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு போடுறேன். உப்பை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவோம். மாவுக்கு உப்பு மட்டும் போட்டால் சரி. வேறு எந்த ஒரு சேர்வையும் தேவையில்லை. அப்பச்சோடா அது இதை ஒன்றுமே போடாதீங்க. உப்பு மட்டுமே போட்டுட்டு நல்லா குளிர்ந்த நீரால் தண்ணி ஊற்றி குழைச்சி எடுத்தாச்சு பாருங்க. இந்த பதத்தில் இருந்தால் சரி. கொஞ்சம் எண்ணெயை விட்டு குழைச்சா தான் ஒட்டாமல் வடிவாக புரிஞ்சு வரும் பாருங்க. இப்போ நாங்கள் ரோலுக்குரிய போல் செய்வோம். சின்ன சின்ன உருண்டையாக பிடிப்பேன். போட்டுட்டோம் பாருங்க. போலெல்லாம் போட்டு செட் பண்ணிட்டோம். இனி நாங்கள் ரோலை உருட்டுவோம். ஓகே, இங்கே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கறியை வைப்போம் பாருங்க. கறியை இப்படி கறியை வச்சுட்டு முதல்ல இந்த போருக்கு இப்படி மடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் இப்படி மடிப்போம். பிறகு இப்படி மடிச்சிட்டு இப்படி எடுத்துக்கொள்ளுவோம். இப்படி எல்லாத்தையும் செய்து எடுப்போம். சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோல்ஸ் எல்லாம் உருட்டி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்காக ரஸ்க்கு தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். ரஸ்க்கு தூள் பாருங்க. அதாவது நான் எடுத்துருக்கிற வந்து வாட்டின பாலை இடித்து ரஸ்க்கு மாதிரி ரஸ்க்கு தூள் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு 1/4 கிலோ மாவளவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். சரிதானே? இப்போ இந்த மாவை கிடைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி பாருங்க எப்படி உண்டு. இதை வந்து ஒரு தோசமாக கிடைக்கிற பருவம் இருக்குது தானே, அப்படி கிடைச்சா காணும். இப்போ பாருங்க, மாவை வடிவாக கரைச்சி எடுத்துட்டேன். இங்கே தோசைக்கு நாங்கள் எப்படி கரைப்போமோ அந்த பருவத்தில் இருக்குது. சரி, இப்போ பாருங்க எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறோம்.
இப்போ பாருங்க இப்படி செய்கிறது. முதலாவது ஒரு ரோல்ஸ் எடுத்து இந்த மாவில் போகும். இந்த கரைச்சி வச்சு இந்த மாவில் போட்டுட்டு ஒரு கரண்டியால் வேற தோச்சி எடுத்து இப்போ நான் ரஸ்க்கு தூளில் போட்டு விட்டப்போம். இப்படி எல்லாரையும் தோச்சி எல்லா மாவையும் செய்து எடுப்போம். இப்படி இருக்கா செஞ்சுட்டு இதை எடுத்து திருப்ப இப்படியும் இப்படியும் இந்த ரெண்டு பக்கம் இப்படி ஒத்தி எடுத்துட்டு இப்படி செய்து விட்டோம்டா ஓகே. வாங்க இப்படியே முழுக்க எல்லாத்தையும் செய்துட்டு பாருங்க. இப்போ ரோல் எல்லாம் உருட்டி இப்போ ரஸ்க்கு தூள் துவச்சி எடுத்துட்டா இனி நாங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ பொரிக்கிறதே நான் காட்டியிருப்பேன். இங்கே சரியான மழை பெய்யுது. அதோடு என்னென்னு சொன்னால் கரண்ட்டு நின்றுடுது. அப்போ வெளிச்சம் இருக்காது. அதால் நான் பொரித்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ரோல் பொரித்து எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் ரோலை எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு. சரி, பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ. பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணி அடுத்தது என்ன சாப்பாடு செய்வோம்ன்றதை சொல்லுங்கள் கமெண்டில். ஓகே, பாய் பாய்.